ஹலோ விஜய் அண்ணா, வணக்கண்ணா. நான் டெய்லி வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. நான் அடுத்தவங்க மாதிரிலாம் வந்து இதாக பேசிலாம் நான் பண்ணலை. எல்லாமே வந்து நடக்க போகிறது நடக்கிறது தானே பேசிகிட்டு இருக்கேன். அதை யாரும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்துருச்சா, வந்து பார்த்தீங்களான்னு கூட தெரியல. நேற்று வந்து நம்ம கொடிக்கம்பம், நம்ம செகண்ட் ரயில்வே கேட் பக்கத்தில் வந்து பெரியாஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்குது. அதில் வந்து எந்த இதுவும் பராமரிப்பு எதுவுமே இல்லை. ஒரு லைட்டு கூட உள்ளே இல்லை, ஃபேன் இல்லை. உள்ளே போனோம்னா எலி பொந்து உள்ளே தண்ணி வருதுமா. வேறு தண்ணி வந்து இந்த சீனிலாம் வந்து நனைஞ்சி இருக்குது. அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி இது இருக்குது என்னென்னு தெரியல. தண்ணி எப்படி வருது உள்ளே தெரியல. அவங்க நான் இப்போ போகிறேன், எல்லாத்தையும் மூடை எப்படி எடுத்து அடக்கிட்டு இருக்கான். என்னென்ன அப்படின்னு கேட்குறேன். உள்ளே தண்ணி வருது, ஃபுல்லாக எலி பூந்துருச்சு, ஒரு ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது, இதை அடைக்கணும் வைக்கணும், யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அதிகாரி யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஃபேன் இல்லை, ஒரு ஃபேனோடு இல்லை, ரொம்ப வேர்க்குது, ஒன்றும் பண்ண முடியல. வேலைக்கு வர்றவங்கலாம் ஃபேன் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை செஞ்சுட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அதை வந்து தயவுசெய்து அதை வந்து பார்க்க சொல்லுங்கள். திருப்பூரில் வந்து எம்எல்ஏவோட அந்த எம்எல்ஏ வந்து அந்த அக்காவை வந்து பார்க்க சொல்லுங்கள் சார். பார்க்க சொல்லி அந்த இடத்த சரி பண்ண சொல்லுங்கள். அந்த இதை அவர் சொல்கிறாரு, ஃபேன் இல்லாதனால யாருமே வர மாட்டேங்கிறாங்க, வந்து 2 நாள் ஓடிடுறாங்க. சுத்தமாக ஃபேன் இல்லை, உள்ளே இருட்டாக கிடக்கு, லைட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சங்கடப்படுறாரு நேற்று. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இங்கே சத்யபாமா திருப்பூரில் எம்எல்ஏ இருக்காங்களே, அவங்க கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லுங்கள். அதிகாரிகளை வந்து பார்த்து அந்த இதை சரி பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி அரிசியில் வந்து வண்டு கிடக்கு, அது எப்படி வருதுன்னு தெரியல. அவங்களோட கேட்டால் அரிசி இங்கே ரொம்ப நாளாக இங்கே இருக்கனால அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து இந்த வண்டி ஏறிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் அதை சரி பண்ண பாருங்கண்ணா. ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்க ஆட்சியில் தான் வந்து இப்படி இருந்தால் நம்ம ஆட்சியை மாறிடணும். அது மாறாமல் வந்து எல்லோரும் பேசுகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த எம்எல்ஏவை பொறுத்தவரை தாவேக்கா எம்எல்ஏ பொறுத்தவரை ரீல்ஸ் இதுன்றது தான் இருக்காங்க. வந்து எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனை, இப்போ ரேஷன் கடைனா அந்த கடையில் என்ன பிரச்சனை, அதில் அரிசி நல்லா போடுறாங்களா, அதில் வண்டு கிடக்கா, எடை கரெக்டாக போடுறாங்களா வைக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். மாதத்தில் ஒருக்கும் வரணும். சும்மா வீட்டிலே இருந்துக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இதில் இருந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அது வேலையே ஆகாது. தயவுசெய்து சொல்கிறேன், அவன் எம்எல்ஏ வந்து தயவுசெய்து இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ரேஷன் கடையில் வந்து இந்த மாதிரி நடக்குது. அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள், பார்த்து அதை சரி பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ரேஷன் கடையில் வந்து நீங்கள் இப்போ ஆள் உங்களால் போட முடியல போவோம், ஏன் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஆள் 100 ஆள் போட வேண்டியது தானே. இப்போ இவர் மாதிரி 100 ஆளை சேர்த்து போட வேண்டியது தானே. ஒரு ஆளை தூக்கி ஒரு ஆளை வந்து ரேஷன் கடையில் அரிசி போட சொல்லுங்கள், ஒரு ஆள் வந்து கணக்கு எழுதட்டும். அப்படி பண்ணிட்டு அதே சம்பளத்தை கொடுங்க. எதுக்கு நீங்கள் வெளியில் அவங்க ஆள் இப்படி கூட்டுறா வர மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்லி சங்கடப்படுறாங்க. நான் வந்து கணக்கு எழுதுவேன்னா இது அரிசி போடணும்னாலும் சங்கடப்படுறாங்க. நிறைய இடத்துல இப்படி நடக்குது. அதை வந்து மாற்ற பாருங்கள் சார். இப்போ ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து இப்போ நிறையா பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஒன் ஷாப்லேயே வந்து ஆள் நிறையா இருக்குது, ஏன் அவங்கள தூக்கி உள்ளே போடுங்களேன். உள்ளே போட்டு ரேஷன் கடையில் போட்டு அவங்களுக்கு அரிசி இதுக்கும் அதே சம்பளத்தை கொடுங்க. ஏன் வரமாட்டாங்களா? அவங்க கவர்மெண்ட் வேலை தானே பார்க்குறோம். கவர்மெண்ட் வேலை அதுவும் கவர்மெண்ட் வேலை தானே, அதை பார்க்க சொல்லுங்கள். தனியாலாம் யாருமே வரமாட்டாங்க. இப்படி இந்த ஃபேன் இல்லாமல் இப்படி இருட்டாக கிடக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க சார். தயவுசெய்து சொல்கிறேன், அதை ஆளை வந்து அங்கே போடணும். தயவுசெய்து சொல்கிறேன்.